கேக்குதுங்கம்மா, கேக்குது. நான் தொடங்கிடலாங்களா? தொடங்கிடலாங்கம்மா, தொடங்கிடலாம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கடந்த வகுப்புல இறை மார்க்கத்துல நம்ம பேசினது நம்மளுடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறையை அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ இயற்கை வாழ்வியல் அப்படின்னு தனியா இல்லை, அதுதான் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே இயற்கை வாழ்வியல் தான். இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில இயற்கை வாழ்வியல் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு வகுப்பு எடுத்து அதுக்கப்புறம் இயற்கை மருத்துவத்தை பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த காலத்துல நம்ம சொன்னோம், பெரும்பாலும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதே ரொம்ப அற்புதமான ஒரு உறவா இருந்தது. அதுல நிறைய மருத்துவம் இருந்தது, புரிதல் இருந்தது. சைக்காலஜின்னு தனியெல்லாம் ஒண்ணுமே படிக்க வேண்டாம், அவங்கள படிச்சுட்டாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். நம்மளுடைய முன்னோர்களை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா மருத்துவம் கல்வி அப்படின்னு தனித்தனியா, ஆன்மீகம்னு தனித்தனியா வேண்டவே வேண்டாம். அதனாலதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், முடிந்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம ஃபாலோ பண்ணினாலே போதும் அப்படின்னு சொல்லி. வேற எதுவுமே தேவையில்லை நமக்கு. இயற்கை வாழ்வியல் எங்க நம்ம மாறி போயிட்டோமோ, இயற்கை வாழ்வியலுக்கு மாறான ஒரு வாழ்க்கை முறையை எப்ப நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோமோ, இயற்கைக்கு எதிரான வாழ்க்கையை நம்ம எப்ப வாழ ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நமக்கு இயற்கை மருத்துவம் அவசியமாகுது. அதுவும் ஏன் இயற்கை மருத்துவம் அவசியமாகுது? இன்னைக்கு மேலை நாட்டு மருத்துவம் இருக்கு, வெஸ்டர்ன் மெடிசன் இருக்கு, ஆங்கில மருத்துவம் இருக்கு, நம்மளுடைய இந்திய மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், அப்புறம் ஹோமியோபதி மருத்துவம், யுனானி, இதையும் தாண்டி இப்ப இயற்கை மருத்துவம் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க எந்த சிகிச்சைக்கு வேணா போங்க, எந்த சிகிச்சை வேணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவத்துக்கே போனாலும் இல்ல, அதையும் தாண்டி இனி ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வரப்போற ஏதாவது ஒரு ரொம்ப ஃபாஸ்டா வரக்கூடிய ஒரு ஏதாவது மெடிசனா இருந்ததுனால மருத்துவ முறையா இருந்தாலும் கூட இயற்கை மருத்துவத்தினுடைய அடிப்படை இல்லாம வேரை களையாம எந்த சிகிச்சையுமே ஜெயிக்காது. நீங்க எங்க வேணா போங்க, இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவத்துக்கே போனாலும் கூட நீங்க ஆப்ரேஷனே பண்ணாலும் திருப்பி எங்கனதான் வரணும், இந்த இயற்கை மருத்துவத்துக்குள்ளதான் வந்தாகணும். வந்தா மட்டும்தான் முழுமையான தீர்வு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது என்னவா இருக்கும்னா அப்போதைக்கு ஒரு டெம்பரவரி ரிலீஃப், அவ்வளவுதான். இந்த வார்த்தையை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இதனுடைய அர்த்தம் இந்த மருத்துவ முறைகளுக்குள்ள போய் சிக்கி சின்னாபின்னமாயி மீண்டும் எனக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு, இல்லைன்னா பெருசா ஒன்றும் தீர்வு கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள், ஒரு பைல்ஸ்னே எடுத்துப்போமே, நம்ம ஹெமராய்டுன்னு சொல்லுவோம். ஒரு மூலம் அந்த வியாதி வந்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, உடனே என்ன பண்றாங்க, மூலம் அறுவை சிகிச்சைன்னு பண்றாங்க. அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, போய் ஒரு அகலமான பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சுக்கோ, அதுல கல்லுப்பு போட்டுக்கோ, ஒரு 5 நிமிஷம் வெது வெதுப்பா தண்ணி இருக்கும்போது அந்த மலவாய் ஆப்ரேஷன் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பகுதி அந்த சுடுதண்ணி கல்லுப்பு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, அதுல படணும். ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, திருப்பி அந்த தண்ணியை ஊத்திட்டு பச்சை தண்ணியில ஒரு 5 நிமிஷம் உட்காரணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன தெரியுங்களா, இயற்கை மருத்துவத்துல இது முதல்ல இயற்கை மருத்துவம், இதை புரிஞ்சுக்கணும். ஏன் இயற்கை மருத்துவம்னு சொல்றேன், இதுதான் இயற்கை வாழ்வியல் அப்படிங்கறத நான் அப்புறமா நான் சொல்றேன். இயற்கை மருத்துவம் இததான் என்ன பண்றாங்கன்னா, ஆஃப்டர் சர்ஜரி, ஈவன் தோ அலோபதி ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றாங்க, இததான் என்ன பண்றாங்க, சஜஸ்ட் பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க, அந்த இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணப்பட்ட இடத்துல நல்ல ரணமா இருக்கும். ரத்த குழாய்கள்லாம் சின்ன சின்ன ஹெமராய்ட்ஸ்னு என்ன தெரியுங்களா, ரத்த குழாய்கள் வெடிக்கிறது, இன்ஃபிளமேஷன் ஆகிறது. சோ சின்ன சின்ன ரத்த குழாய்கள் கேபிலரிஸ் எல்லாம் அங்க பர்ஸ்ட் ஆகி அதுதான் என்ன ஆகுது, மூலமாகுது, புண்ணாகுது. இது அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஸ்டிஃபா இறுகி போயிருக்கக்கூடிய இந்த ரத்த குழாய்கள் கொஞ்சம் இலகணும், அதுக்காக என்ன பண்றாங்க, சுடு தண்ணியில உட்கார சொல்றாங்க. திருப்பி அது என்ன பண்ணணும், ரொம்ப இலகி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரத்தம் வர ஆரம்பிக்கும், புண்ணு ஆறாது, திருப்பி என்ன பண்ண சொல்றாங்க, பச்சை தண்ணியில உட்காருங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு உதாரணம் தான். இதுக்கு இயற்கை மருத்துவத்துல பேர் என்ன தெரியுங்களா, ஹாட் அண்ட் கோல்டு சிட்ஸ் பாத்னு சொல்லுவோம். சிட்ஸ்னா என்ன, உட்கார்றது. சோ சுடுதண்ணியிலையும் பச்சை தண்ணியிலையும் மாறி மாறி உட்கார்றதுங்க, இவ்வளவுதான். இங்கிலீஷ்ல சொன்னாதான் யாருக்குமே புரியறது இல்ல பாருங்க, இவ்வளவுதான். புரியாத ஒரு பாஷையில சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுவோம் நம்ம, ஓ இப்படி ஒரு மருத்துவ முறை இருக்கு, ரொம்ப சாதாரண விஷயம். நம்ம முன்னோர்கள் ரொம்ப சாதாரணமா இது என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சுடுதண்ணியில உட்காரு, இறுகி போய் வலிக்கிறது எல்லாம் சரியாப்படும். வலினால என்ன, சுடுதண்ணியில ஒத்தடம் கூட, சுடுதண்ணியில உட்காரு,
அப்படித்தானே பண்ணுவாங்க. உடனே ரொம்ப ஒரு மாதிரி டைட்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு, வீக்கா ஃபீல் பண்றோம்னா உடனே நல்லா போய் ஒரு குளியல் போட்டு வா, எல்லாம் சரியா போடும் சொல்லுவாங்களா இல்லையா? இதுதான் இயற்கை மருத்துவத்துல என்ன பண்றோம், ஹாட் அண்ட் கோல்டு ஸ்டிட்ஸ் பாத்னு. இதேதான் ஆங்கில மருத்துவத்துல ஆஃப்டர் சர்ஜரி பண்றாங்க. ஆனா இயற்கை மருத்துவத்துல என்ன பண்றோம், இதேதான் சிகிச்சை முறை பிஃபோர் சர்ஜரியே வேண்டாம்னு சொல்றோம். இதை பண்ணா இது அவங்களுக்கு தெரியாது, நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு, உங்களை சுத்தி இருக்கிற பல பேருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு ரொம்ப அதிகமா வந்துட்டு கூடியது டயபெட்டிஸை விட அதிகமா போயிட்டு இருக்கு இந்த மூல பிரச்சனை. நிறைய பேருக்கு வெளியில தெரியும், வெளியே தெரியாது. சில பேருக்கு என்னன்னே தெரியாது, அது பிரச்சனை தானா, நமக்கு இருக்கிறது மூலம் தானா நிறைய பேருக்கு தெரியாது. ஒண்ணும் இல்லைங்க, கிரானிக் கான்ஸ்டிபேஷன் இஸ் ஹெமராய்ட்ஸ், அவ்வளவுதான். புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? மலச்சிக்கல், மலம் சரியா போகாம மலம் கட்டிக்கிட்டு இருந்தது அப்படின்னா நாள்பட நீண்ட நாட்கள் நீண்ட மாதங்கள் ஆகும்போது அதுதான் மூலமா வரும். இவ்வளவுதான். இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே இந்த பாத் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த சிட்ஸ் பாத்து சுடு தண்ணியிலும் பச்சை தண்ணியிலையும் மாறி மாறி காலையில ஒரு 5 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா போதும். 10 நாள். அதோட சேர்த்து இயற்கை வாழ்வியல் முறை, கொஞ்சம் சூடான சோஃபால உட்காரக்கூடாது, சூடான பெட்ல படுக்க கூடாது, ரொம்ப சூடான பொருளை சாப்பிடக்கூடாது, ஹாட்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப காரம் உள்ள பொருட்களை சாப்பிடாதீங்க, எண்ணெய் தன்மை அதிகம் உள்ள எண்ணெயில வறுத்த பொருட்களை சாப்பிடாதீங்க. இதெல்லாம் என்னதுங்க, இதெல்லாம் எப்ப தெரியுங்களா சொல்லுவாங்க ஆங்கில மருத்துவத்துல, அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா இந்த மாதிரி சுடுதண்ணி பச்சை தண்ணில உட்கார்ந்துட்டு இந்த உணவு முறைகள்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடாத. நாங்க என்ன சொல்றோம், அறுவை சிகிச்சையே வேண்டாம், அதுக்கப்புறம் பண்ற வேலையெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிருங்க, 10 நாள்ல சரியா போடும்னு சொல்றோம். புரியுதுங்களா? நீங்க எதை வேணா சொல்லுங்க. இது மூலத்துக்கு உணவு முறைகள்லாம் என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் பழங்கள், கஞ்சி, ரொம்ப காரம் இல்லாம, எண்ணெயில பொரிக்காம, மசாலா எல்லாம் இல்லாம இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரியா போயிடும். அவ்வளவுதான். வைத்தியமே அவ்வளவுதான். ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு போய் ஐயோ முயோன்னு கத்திட்டு கிடக்க வேண்டியது இல்ல. திருப்பி வராம இருக்குமா? இப்போ நீங்க இத கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அறுவை சிகிச்சையே வேண்டாம். இத சரியா அப்படியே கொஞ்ச நாளைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிடுறது. நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்காதோ அது நல்லாவே நமக்கு தெரியும். நம்ம உடம்பு சொல்லியிருக்கோம், பிரச்சனை கொடுத்துருக்கோம் வேண்டாத சாப்பிடும் போது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது உடம்புக்கு ஒத்து வரல அப்படின்னு அதை ஒதுக்கி வச்சிட்டீங்கனாலே வேலை முடிஞ்சுது. மருத்துவமே வேண்டாம்ல. நான் சொல்றது இயற்கை மருத்துவம் கூட அவசியம் இல்லை. ஆனால் இயற்கை மருத்துவம் ஏன் இன்னைக்கு அவசியம் அப்படின்னு சொன்னா, இந்த மருத்துவ முறைகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா திரும்ப நீங்க இங்கதான் வரணும்னு சொல்றேன். இல்லைன்னா அவங்களே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வைத்தியத்தை அறக்குறையா சொல்லி தருவாங்கன்னு சொல்றேன். அது அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் ஏன் பண்றீங்க, முன்னாடியே இயற்கை மருத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதை செஞ்சு அறுவை சிகிச்சை இல்லாம இனியே வரக்கூடிய காலங்கள்ல இயற்கை மருத்துவமும் அவசியப்படாத அளவுக்கு நீங்க ஆரோக்கியமா வாழ முடியும்னு தான் சொல்றோம். புரியுதுங்களா? சரி, இன்னொரு சிம்பிளான உதாரணம். சரி, நீங்க பைல்ஸுக்கு சொல்லிட்டீங்க, ரொம்ப சிம்பிள். டெலிவரிக்கு போறீங்க. இன்னைக்கு டெலிவரி எங்க நடக்குது? 99% ஏதோ 1-2 பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, இல்ல வீட்டை விட்டு கிளம்பும் போது, ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஆயிடுது. ஆனா நம்மளுடைய பிரசவம்ங்கிறது எங்க நடக்குது? ஆஸ்பத்திரியில. போன உடனே என்ன பண்றாங்க, எங்க எல்லாரும் கொஞ்சம் தெளிவா பெண்கள் குழந்தை பெற்றவங்க எல்லாம் இருப்பீங்க, கொஞ்சம் கேள்விப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். முதல்ல போன உடனே என்ன பண்ணாங்க, சோப்பு தண்ணிய கரைச்சி ஊத்தி மலவாய் வழியா கொடுத்து இனிமான்னு ஒண்ணு கொடுத்து வயிறை சுத்தம் பண்றாங்களா? ஏன் சுத்தம் பண்ணணும்? ஏன் சுத்தம் பண்ணணும்? மலக்குடலை ஏன் சுத்தம் பண்ணணும்? சுத்தம் பண்ணினாதான் குழந்தைக்கு என்ன ஆகாது, அங்க இருந்து அபான வாயு உற்பத்தி ஆகி குழந்தைக்கு மூச்சு திணறல் வராது, அம்மாவுக்கு மூச்சு திணறல் வராது. அது மட்டும் இல்ல, குழந்தை வெளியில வர்றதுக்காக அம்மா ஒரு முக்கும் போது என்ன ஆகும், எப்பவுமே பழகி இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய மலவாய்ப்பு மலம் வெளியேறிடும். அதனால என்ன பண்ணணும், குழந்தைக்கு எந்த தொந்தரவும் ஆயிடக்கூடாது, குழந்தை நல்லபடியா வெளியில வரணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, முதல்ல அந்த மலக்குடலை சுத்தம் பண்ணிடுறாங்க. எல்லாம் பக்கத்துல தானே இருக்கு. சிறுநீர் பை, அதுக்கப்புறம் முன்னாடி சிறுநீர் பை, பின்னாடி மலைப்பை, நடுவுல கருப்பை இருக்கு. அப்ப என்ன ஆயிடக்கூடாது, மலம் அந்த டைம்ல வெளியேறி அங்க பிரசவம் பாக்குறவங்களுக்கு தொந்தரவாயிடும், குழந்தைக்கும் தொந்தரவாயிடும், மூச்சு திணறல் வரும், அம்மாவுக்கு மூச்சு திணறல் வரும். அதனால பண்றாங்க. இதுதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு உடம்புல ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும், இல்ல பிரச்சனை வராம தடுக்கணும்னா இயற்கை மருத்துவத்துல எனிமா எடுக்க சொல்றோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் உதவியும் அதுதான், முதன்மையான சிகிச்சையும் அதுதான்.
முதல் உதவியும் அதுதான், முதன்மையான சிகிச்சையும் அதுதான். என்ன நாங்க வெறும் பச்சை தண்ணியை ஊத்தி எடுங்கன்னு சொல்லுவோம். இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணியை ஊத்தி என்ன பண்ணுவோம், அதுல 2 எலுமிச்சப்பழ ஜூஸை பிழிஞ்சு அதை வந்து எடுக்க சொல்லுவோம். படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு என்னங்க பண்றாங்க, இனிமே தானே கொடுக்குறாங்க. இயற்கை மருத்துவத்துல அதுதாங்க முதலுதவியே. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, பேஷண்ட் யாராவது ஹார்ட் அட்டாக்னு சொன்னா நாங்க உடனே சொல்லுவோம். ஒரு ஆஸ்தமெட்டிக் அட்டாக், வீசிங் அட்டாக் வச்சா உடனே நாங்க சொல்லுவோம், யாராவது உதவி பண்ணுங்க, நீங்க 108க்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள இங்க நீங்க உங்க ஆளை காப்பாத்திடலாம். அது ஹார்ட் பேஷண்டா இருந்தாலும் சரி, அது வந்து ஆஸ்தமாட்டை அட்டாக் வீசிங் பேஷண்டா இருந்தாலும் காப்பாற்ற முடியும். எப்படிங்க? ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அங்க இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அபான வாயு. முதல்ல அளவுக்கு அதிகமான சூடு. சோ இது ரெண்டுமே என்ன பண்ணும், அந்த பேஷண்ட உடனடியா என்ன ஆகும், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். அங்கேயே பக்கத்துல யாருங்க இருக்கிறா, அட்ரீனல் கிளாண்ட் இருக்கு, அட்ரீனலின் சுரப்பி. இவர் தான் என்ன பண்றாரு, பயத்தை ஏற்படுத்துறாரு. இனிமே எடுத்தீங்கன்னா முதல்ல அது நார்மல் ஆயிடும். பயம் தானுங்க ஒரு உயிரை கொல்லுது. வியாதி கொல்றதே கிடையாதுங்க. அந்த காலத்துல ரொம்ப சிம்பிளா நம்ம பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, பாட்டம் பூட்டம் எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாம்பு கடிச்சு சாவறவனை விட பயத்துல சித்தம் தாங்க எல்லாரும். அப்படிதாங்க நம்மளும் பாத்துட்டு இருக்கிறோமே. கொரோனா பீரியட்ல இருந்து யாராவது கொரோனால செத்தாங்களா பாத்துருக்கீங்களா நீங்க? எல்லாம் பயத்துலதான். ஒரு சின்ன சளி பிடிச்சு லைட்டா மூச்சு வாங்கிட்டா போதும், அது சளி அடைச்சு லைட்டா மூச்சு வாங்கியிருக்கும், அவ்வளவுதான். இவன் பயத்திலேயே போய் சேர்ந்திருப்பான். எல்லா வியாதியுமே அப்படிதாங்க. வியாதினால யாருமே சாகிறதே இல்ல. வியாதி வந்துருச்சு, நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு தைரியத்தை இழந்து யாருக்கு பயம் ஏற்படுதோ, அட்ரினல் சுரப்பி அதிகமா வேலை செஞ்சு அட்ரினல் அதிகமா சுரக்க ஆரம்பிக்குதோ, வேண்டாத பயம், அவங்களுக்குதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா அட்ரினல் அதிகமா பிரஷர் கூடுது. பிரஷர் கூடும் போது அந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமா ஆகுது. அது கேன்சர் செல்ஸ் இருந்தா அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும், பிபி இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புக்கு ரத்த ஓட்டம் அதிகமா போகும், பிரஷர் அதிகமாகும், உங்க பிரச்சனை கூடி போகும். இதுலதாங்க பிரச்சனையே வருது. சோ நம்ம என்ன சொல்றோம், சாதாரணமா நீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அது ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டாலும் யாராவது உதவி பண்ணி டக்குன்னு ஒரே ஒரு முறை கொஞ்சம் தண்ணியை உள்ள விட்டு எடுத்து பாருங்களேன், அபானோ வெளில இந்த சூடு தணிஞ்சிரும், அட்ரினல் நார்மல் ஆயிடும். ஏதோ சிகிச்சை நடக்குது அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க பதட்டம் குறைஞ்சு நார்மல் ஆயிடுவாங்க. தண்ணியை உள்ள விட்டாலே சூடு தனியும், பதட்டம் தனியும், பிரஷர் குறையும். அட்ரினலின் சுரப்பியினுடைய வேலை அந்த இடத்துல என்ன ஆகும், கொஞ்சம் நார்மல் ஆயிடும். அப்ப அவங்களை காப்பாத்திட முடியும். எத்தனை பேரை இயற்கை மருத்துவ மையங்களை குணப்படுத்தி இருக்கோம் தெரியுங்களா? இது காப்பாத்த நாங்க சொல்றது குணப்படுத்தியே இருக்கும். ஆஸ்தமா பேஷண்ட்ஸ், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் எல்லாம் அறுவை சிகிச்சையே இல்லாம, எந்த ஒரு தொந்தரவுமே, மருந்து மாத்திரை இல்லாம, நெபுலைசர் இல்லாம எளிமையா குணப்படுத்த முடியும். இந்த மாதிரி அவசர கதிகளுக்கு தான் நீங்க வீட்டுல என்ன பண்ணிக்கணும், முதலுதவி கருவி, முதன்மையான சிகிச்சை கருவி, இனிமா கருவி வீட்டுல வச்சுக்க சொல்றோம். சரிங்க, நீங்க வந்து இயற்கை மருத்துவத்தை சொல்றீங்க, அந்த காலத்துல யாருங்க இனிமா எடுத்தாங்க? எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்க? நாணல் புல் தெரியுங்களா? குளக்கரைகள்ல பாத்தீங்கன்னா தண்ணி போகும்போது அது வளைஞ்சு திரும்பவும் தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச உடனே அது நேரா நிக்கும், பாத்திருக்கீங்களா? ஒரு புல்லு, அதுக்கு பேரு நாணல் புல். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாட்டன் பூட்டன் எல்லாம் பண்ணினதை நான் பாத்துருக்கேன். நாணல் புல்ல எடுத்துட்டு போய் வாயில வச்சுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள போவாங்க, அது சுவாசத்துக்காக. இன்னொன்னு ஆசன வாயில சொருகிட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள தண்ணியை இழுப்பாங்க, காத்த உள்ள இழுக்கும் போது சுருக்கும் போது, மலவாயை சுருக்கும் போது தண்ணி உள்ள போயிடும். சுத்தம் பண்ணுவாங்க, பண்ணிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள்லாம் பண்ணிருக்காங்க. அப்பெல்லாம் எதுக்காக பண்ணுவாங்க, 4 நாள் 5 நாள் ரொம்ப சூடு அதிகமாயி மலம் இறுகி போச்சு அப்படின்னு சொன்னா பண்ணிருக்காங்க. நிறைய அதுக்கான பதிவுகள் இருக்கு, நிறைய பேர் பார்த்திருக்கிறாங்க. இயற்கை மருத்துவம்ங்கிறது புதுசா இப்ப யாரோ மேலை நாட்டுக்காரவங்க வந்து எழுதி வச்சது கிடையாது. இயற்கை மருத்துவம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இயற்கை வாழ்வியல் முறை. அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, புதுசு புதுசா இங்கிலீஷ்ல பேர் வச்சு என்ன பண்ணிட்டோம், புதுசு புதுசா இங்கிலீஷ்ல பேர் வச்சு அது ஒரு சிகிச்சை முறைன்னு 5.5 வருஷம் பாடத்திட்டத்துல கொண்டு வந்துட்டோம். அப்பதானே இது பண்ணிக்கிறீங்க. உங்க வீட்டு தாத்தாவோ பாட்டியோ சொல்லியிருந்தா பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க, பண்ணல. அதனாலதான் இது மருத்துவமா மாறி போச்சு. அப்ப இதுக்கு பேர் என்ன, இயற்கை வாழ்வியல் முறை. சரி, இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போறீங்க, அல்லது ஒரு ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட போறீங்க, ஒரு ஹோமியோபதி மருத்துவர், யுனானி மருத்துவர்கிட்ட போறீங்க. எதுக்காக போறீங்க? சாதாரணமா ஒரு இப்ப நமக்கு தெரியுமே, மூளையில வந்து ஒரு கட்டி வந்துருச்சு, இல்லைன்னா எங்கேயோ கீழே விழுந்து அடிபட்டுச்சு, ஒரு பக்கமா கை கால் விழுந்துருச்சு, இது என்ன சொல்லுவோம், பக்கவாதம்னு சொல்லுவோம், ஹெமிப்ளேஜியா அப்படின்னு வெஸ்டர்ன் மெடிசன்ல சொல்லுவாங்க. அதோட பேரு ஹெமிப்ளேஜியா பேரலைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு போன உடனே அங்க என்ன சிகிச்சை கொடுக்குறாங்க, மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு
என்ன பண்ணுவாங்க, பிசியோதெரபி எக்ஸசைஸ் பண்ணணும்வாங்க. அதுதானே? என்ன பண்ணுவாங்க, நல்லா வேக்ஸ் ஒத்தடம் கொடுப்பாங்க, அப்புறம் ஹீட் எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் எல்லாம் கொடுத்து வைப்ரேஷன் எல்லாம் கொடுத்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. சரி, சிம்பிள். இதுல இயற்கை வாழ்வியல் முறைன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய வைத்திய முறை, இயற்கை வைத்திய முறை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. எங்க எங்கெல்லாம் வந்து நரம்புகள் இறுகி போயிருக்கோ, எங்க ரத்தம் உறைஞ்சு போயிருக்கோ, அதையெல்லாம் ரிலீவ் பண்றதுக்கு இயற்கை உணவு எடுத்துக்கிட்டா போதும். உயிருள்ள காய்கறிகளை எடுத்துக்கிட்டா தன்னைத்தானே உடல் சரி பண்ணிக்கும். எங்கேயாவது பக்கவாதத்துக்கு முழுமையான தீர்வு எந்த மருத்துவத்திலேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? முழுமையான தீர்வு நான் சொல்றது. சரிங்க, முன்ன இருந்ததை விட அப்படியே 2 நடை நடக்கிறாரு, அவ்வளவுதான். சாப்பிடுறாரா, அவரா பாத்ரூம் போய்கிறாரா, அவரோட வேலைகளை அவரே செஞ்சுக்கிறாரா? பாத்திருக்கீங்களா அப்படி ஏதாவது? கடைசியில எங்க வந்தாகணும், இயற்கை வாழ்வியல் முறைக்கு தான் வந்தாகணும். போய்க்கோ, ரொம்ப எளிமையா சரிக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கோ, காய்கறி பழம்லாம் சாப்பிட்டுக்கோ, சத்தான உணவு சாப்பிட்டுக்கோ, அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்காத, கை காலம் நல்லா அசைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் சொல்லி அனுப்புறாங்களா இல்லையா? நல்லா சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடுக்கணும் சொல்றாங்களா இல்லைங்களா? இதேதான் இயற்கை மருத்துவத்துல இயற்கை உணவு சிகிச்சையா கொடுக்குறோம். எப்படிப்பட்ட நிலையில எத்தனை வருடங்கள் என்னுடைய அனுபவத்துல நான் தனிப்பட்ட முறையில பார்த்த கேஸ் தான் ரொம்ப பெக்யூலியரான ஒரு கேஸ். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பல மருத்துவ மையங்கள்ல என்ன பண்றதுல அலோவ் பண்றதே இல்ல. இது அவ்வளவுதான், இவங்க லைஃப் முழுக்க இப்படியே இருக்க வேண்டியதுதான் சொல்லி கைவிடப்பட்ட ஒரு கேஸ். ஒரு பெண் திருப்பூர்ல பனியன் தொழிற்சாலையில வேலை செஞ்சவங்களோட பொண்ணு, 17 வயது பொண்ணு. அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து பேசினது கிடையாது, நடந்தது கிடையாது, எந்த ஆக்ஷனும் கொடுத்தது இல்ல. 17 வயசு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது அந்த பொண்ணை எப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னா, கையில குழந்தை மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. நல்லா பெரிய உருவம்லாம் ஓரளவுக்கு 17 வயதுக்கு உரிய உருவம், நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட். ஆனா கூனி குறுகி அந்த பொண்ணு பேசல, அவளுக்குள்ள அவ்வளவு இருக்கம், பேசினதே கிடையாது. ஆனா தன்னுடைய தம்பி விளையாடுறத பாக்குறா, அம்மா பேசுறத பாக்குறா, டிவில வடிவேலு காமெடி அதை தவிர பார்த்ததே இல்லை. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு சிரிச்சுட்டே இருக்கும், அதெல்லாம் பார்த்து சிரிக்கும், எல்லாமே புரியுது. பாவம் அந்த குழந்தைக்கு 17 வருஷம் ஒரே இடத்துல படுக்க வச்சுட்டு டிவியை போட்டு விட்டு அவங்க பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போடுவாங்க. அம்மா அப்பா அங்கேயே பாத்ரூம் போகும், அங்கேயே 2 டாய்லெட் போகும். இப்படி படுத்திருந்த குழந்தைய 17 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட யாரோ இந்த சிகிச்சை முறையை கேள்விப்பட்டு, நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி சிகிச்சை முறையில கேரள மாநிலம், ஆந்திர மாநிலம், கர்நாடக மாநிலத்தில் நிறைய பண்ணிருக்கோம் இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம். சோ அப்ப அழைச்சிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், இது பேரலைட்டிக் கிடையாது, இது மூளையில இருந்தவுடைய பாதிப்பு. நான் முயற்சி பண்றேன்னு சொல்லி எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், அட்டன் பண்ண ஒரு கேஸ். தனிப்பட்ட முறையை ரிஸ்க் எடுத்துதான் பண்ணும். யூ ஒன்ட் பிலீவ், நானே என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு அனுபவம். கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் ஆச்சு. அந்த பொண்ணுக்கு நம்ம 3 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தோம். இயற்கை மருத்துவ இயற்கை உணவு மட்டும்தான். ஏன்னா அந்த குழந்தைக்கு திருப்பி கேட்க தெரியாதுங்க, எனக்கு இது பிடிக்கல, நீ கொடுக்குற காய்கறி பிடிக்கல, பழம் பிடிக்கல, இல்லைன்னா எனக்கு நல்ல வெஜிடபிள் பிரியாணி வேணும், சிக்கன் பிரியாணி வேணும். அந்த குழந்தைக்கு கேட்க தெரியாது, இது வேண்டான்னு சொல்லவும் தெரியாது. என்ன கொடுக்குறீங்களே சிரிச்சுட்டே சாப்பிடும், அவ்வளவுதான். இதுவரை அம்மா அப்பான்னு கூப்பிடாத குழந்தை 28 நாள், 29வது நாள் நான் யோகா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். படுத்துட்டு இருக்கிற குழந்தைய சும்மா இப்படியே படுத்துட்டே பார்த்துருந்தா என்ன அர்த்தம், எந்திரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுதாங்க தாமதம். நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது, அந்த குழந்தை ஏன் எழுந்ததுன்னு தெரியாதுங்க. கையை கொடுத்தா எழுந்துருச்சு, நின்றுதுங்க, நிக்கல, நடந்து வந்துச்சு. வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணாங்கன்னா வீடியோ எடுத்து எங்களுக்கு எல்லாம் அதிர்ந்து போச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு. 29வது நாள் அந்த குழந்தை எழுந்து, 17 வயசு பொண்ணு படுத்துட்டு தவழ்ந்துகிட்டு எல்லாரையும் வேடிக்கை பார்த்த பொண்ணு எழுந்து நடக்க ஆரம்பிச்சது. எப்படி நடந்தது? என்னால கிடையாது, இயற்கையினால, பஞ்சபூத சக்தியினால, இயற்கை வாழ்வியல் முறையினால. நிச்சயமா அடிச்சு சொல்ல முடியும் என்னால. 17 வருடம் வயசு அறியாத, நடக்க முடியாத இன்னொரு அற்புதமான விஷயம் நடந்தது. இது நடந்துதான் போச்சா? போகும்போது எப்படி தெரியுங்களா வீட்டுக்கு போச்சு அந்த பொண்ணு? நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் தூரம், அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேட் வரைக்கும் நடந்து போய் ஓம்னி வேன்ல எழுந்து போய், அத்தை முதல்ல அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அம்மா அப்பான்னு சொல்லாத பிள்ளை என்ன அத்தைன்னு கூப்பிட்டா. அப்படி அதெல்லாம் ஒரு அனுபவம்னு சொன்னா அது ஒரு ஆனந்த அனுபவம், அதெல்லாம் வேற எதுலையுமே கிடைக்காது. எப்படி சாத்தியம்? எதுலையுமே தீர்க்க முடியாத, எந்த மருத்துவ சிகிச்சையிலுமே செய்ய முடியாத அற்புதங்கள் எதுல நகழும்னா இயற்கை மருத்துவத்தில் தான் நடக்கும். ஏன்னா அது பஞ்சபூத சக்தி. இன்றைய காலகட்டத்துக்கு அதுதான் தேவை, ரொம்ப அவசியம். அந்த கேஸுக்கு அப்புறமா நிறைய கேஸ் அந்த மாதிரி கேஸ் தான் இன்னைக்கு வரைக்கும், அந்த மாதிரி கேஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்ன நான் நம்புறதே கிடையாது.
என்னைக்கு நான் மருத்துவத்துறைக்கு வந்தனோ அன்னையில நான் என்ன நம்புறதே இல்லை. நான் ஒரு கருவி மட்டும்தான். என்னை இறைவன் நல்லபடியா கடமையாற்றுவதற்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கிற அந்த எண்ணத்தோட தான் நான் எந்த நோயாளி என்கிட்ட வந்தாலும் நான் சிகிச்சை கொடுக்குறேன். அதனால இந்த பலன்லாம் எனக்கு கிடையாது, இந்த கிரெடிட்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் சொல்லுவேன், இயற்கை கொடுத்த வரம். உங்க பிள்ளை நடக்கணும்னு இருக்கு, பேசணும்னு இருக்கு, ஜம்முன்னு இருக்கா. 18வது வயசு ஆகும்போது பர்த்டே கொண்டாடும் போது கேட்க வச்சு எனக்கு வீடியோ எடுத்து காமிச்சாங்க. அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. என் பிள்ளையே எழுந்து நடந்த மாதிரி ஒரு சந்தோஷம். இது எதுல சாத்தியம்? இயற்கை மருத்துவத்துல. இப்படி பல புற்றுநோயாளிகள் எத்தனை பேரை நாங்க சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். இயற்கை மருத்துவத்துல சாத்தியம் இல்லாத எல்லா விஷயமும் சாத்தியமாகும். சாத்தியமில்லாத விஷயங்கள். 7 வயது குழந்தைக்கு சிறுநீரகத்துல ஃபெயிலியர் வந்தாச்சு, டயாலிசிஸ் பண்ற குழந்தை எத்தனையோ பேர் அழகா இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்காங்க. டயாலிசிஸ் இல்ல, கிட்னி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இல்ல. காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயம் நான் அதுல குறிப்பிடணும். என்னன்னா, ரொம்ப சாதாரண விஷயங்க. பிரபஞ்சம் கொடுக்குது, நம்ம யாருங்க அதை தடுக்கிறதுக்கு? இதுதாங்க இயற்கை மருத்துவம். மண்ணுல விளையக்கூடிய, இயற்கையில விளையக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் முளைக்கட்டிய தானியங்களையும் தான் உணவா கொடுக்குறோம். இதுதானே பஞ்சபூத சக்தியில முதன்மையானது. நீர் அப்படியே மழை தண்ணிய புடிச்சு வச்சுப்போம், வெயில் படாம காற்று படாம இறுக்கமா மூடி வச்சுப்போம். அதுதாங்க முடியாத பேஷண்ட்ஸ்க்கு வாயார கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா வேஸ்ட் பண்ணிடாது. அது உயிர் நீர், மழை நீர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிதானது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க வைக்கிறோம். அதுதான் அவங்களை காப்பாத்துது. நல்ல காற்றோட்டமா, ஆனா நல்ல பல 100 வருடங்களை கடந்து வாழக்கூடிய வளர்ந்த மரங்களுக்கு இடையில அவங்களை நடமாட வைக்கிறோம், சொல்லி கொடுக்குறோம். வீட்டுக்கு போனாலும் இப்படி இருந்து பழகு, மழை தண்ணிய பிடிச்சு குடி, கிணத்து தண்ணி ஆத்தி தண்ணியில போய் குளிச்சுட்டு வா, நல்ல மருந்தடிக்காத காய்கறிகளை வீட்டுல விளைய வச்சு சாப்பிடு. புரியுதா இப்ப உங்களுக்கு? ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமா வாழ்ந்தாங்கன்னு? வருடத்திற்கு ஒரு பிள்ளையை அவங்களால எப்படி ரொம்ப சுகமா பெத்துக்க முடிஞ்சதுன்னு. இதுதானே இன்னைக்கு இயற்கை மருத்துவம் பண்ணிட்டு இருக்குது. எங்களுடைய கடமை இந்த மருத்துவத்தை, இந்த வாழ்வியல் முறையை ஒவ்வொரு பட்டி தொட்டியும் கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு பெண்ணும், குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு பெண்ணும் இயற்கை வாழ்வியல் முறைனா என்ன, இயற்கை மருத்துவ முறைனா என்னன்னு கத்துக்கணும். நான் தயாரா இருக்கேன். என்னோட கடமையா நான் பண்ணிட்டு இருக்கேன். இறைவன் கொடுத்த கடமை, பொறுப்பா பண்ணிட்டு இருக்கேன். பயன்படுத்திக்கோங்கன்னு தான் சொல்றோம். இந்த மாதிரியான வகுப்புகள்லாம் நாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம், பெரிய பெரிய மிராக்கல்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை ஆச்சரியப்பட வைக்கணும்னு இல்லை. இது ரொம்ப எளிமை. பஞ்சபூதங்கள் ஒன்று மட்டும்தாங்க இன்னைக்கு இலவசமா கிடைக்குது. அத நான் யாருங்க காசு கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு? எனக்கு கொடுத்த அந்த அறிவு எனக்கு எப்படி கிடைச்சதோ அப்படியேதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து உங்களோட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இத வச்சுதாங்க இயற்கை சிகிச்சை முறையே இருக்கு. தண்ணியில விளையாடணும், சுத்தமான தண்ணியை குடிக்கணும், மண்ணுல இயற்கையா விளையக்கூடிய காய்கறிகள் பழங்களை சாப்பிடணும், அப்படியே சாப்பிடணும். இதுதான் இயற்கை உணவு சிகிச்சை. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு பஞ்சபூத சக்திகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமா வாழணும். சாதாரண தலைவலின்னு சொல்லக்கூடிய அந்த அறிகுறிகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கு இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் உங்களுக்கு நீங்களே எப்படி சிகிச்சை கொடுத்து சரி பண்ணிக்க முடியும். இது ரொம்ப எளிது, நோயை கண்டு பயப்படாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அழகா அனுபவமா புரிய வைக்க போறேன், சொல்லி கொடுக்க போறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் கத்துக் கொடுக்க போறேன். கத்துக்கோங்க, தயவு செஞ்சு கத்துக்கோங்க, பயப்படாதீங்க. இதுக்கு என்ன வேணும்? சிம்பிள் காமன் சென்ஸ் இருந்தா போதும். நான் எல்லாருக்கும் எல்லா மேடைகள்லயும் நான் சொல்றேன், எல்லா வகுப்புகளையும் நான் சொல்றேன், சிம்பிள் காமன் சென்ஸ் இருந்தா போதும். ரொம்ப ரொம்ப மென்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் உழைக்க தயாரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்றீங்களோ, யாரெல்லாம் யோகாசன பயிற்சி செய்றீங்களோ, உங்க உடம்புல சூடு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க உடம்புல தக்க வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயிர் உங்க உடல்ல இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். ஒரே இடத்துல வெட்டியா உட்காந்து இருந்தோம்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி பார்த்தோம்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்து படுத்து தொப்பைய வளர்த்துட்டு இருந்தோம், உடம்ப வளர்ந்துட்டு இருந்தோம்னா அந்த உயிருக்கே உங்க உடம்புல இருக்கிறதுக்கு ஆசையே இல்லாம போயிடும். என்ன ஆகும்? சூடு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அததான் நான் அப்படி சொன்னேன். சூடு குறைஞ்சு போயிட்டா, உடல் குளிர்ந்து போயிட்டா அதுக்கு பேர் என்ன தெரியும் தானே எல்லாருக்கும், நான் குறிப்பிட விரும்பல.
அப்போ யாரெல்லாம் நீண்ட நாள் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உடற்பயிற்சி, யோகாசன பயிற்சி மிக 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 அவசியம். எந்த அளவுக்கு மண்ணில் விளையக்கூடிய மண் சக்தி நிறைந்த உணவு முக்கியமோ, நீர் முக்கியமோ, இந்த பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய நீர் எவ்வளவு முக்கியமோ, எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த காற்று, சுத்தமான காற்று, பிராணவாயு முக்கியமோ, அதே அளவுக்கு உங்க உடலுக்கு பயிற்சி முக்கியம், உடல் சூடு முக்கியம். அப்பதான் இந்த உடல்ல உயிர் தங்கி இருக்கும், ஆரோக்கியமா நீங்க வாழ முடியும். புரியுதுங்களா? இதுதான் இயற்கை மருத்துவத்துல யோகா அப்படின்னு தனியா ஒரு செஷன் இருக்கு. யோகா ரொம்ப முக்கியம். இயற்கை உணவு, குளியல் முறைகள், பிராணாயாம முறைகள், மூச்சு பயிற்சி முறைகள், அடுத்தது உடற்பயிற்சி, யோகாசன பயிற்சி. அடுத்ததா என்ன தெரியுங்களா? ரொம்ப முக்கியமானது, பஞ்சபூதங்கள்ல மிக முக்கியமானது பரந்த வெளி, சுத்த வெளி, ஆகாய சக்தி, தூக்கம். கொடுத்து வச்சிருக்கணும் தூங்குறதுக்கு. படுத்த உடனே தூக்கம் வரணும். யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? சுயநலம் இல்லாத பொது காரியங்களில் ஈடுபட்டு யாருக்காவது நிறைவா மனசுக்கு திருப்தியா 4 பேர் சாப்பாடு போட்டு, அப்பா வயிறார நான் சாப்பிட்டேன், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டு வரோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தூக்கம் வரும். சின்ன தலைவலியும் போச்சுட்டா, ஐயோ எனக்கு தலைய வலிக்குதே, எனக்கு முட்டை வலிக்குதே, எனக்கு காலை வலிக்குதே. பார்த்திருக்கீங்களா நிறைய பேரை? எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தி மட்டுமே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சில நேரங்களை பத்தினா அவங்களாம் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. சுயநலவாதிகள் ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. கொடுத்து வச்சவங்க, தப்பு சொல்லாதீங்க. ஏன்னா ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியத்தின் அடிப்படை உறக்கம். இது மட்டும் இல்லைன்னா மத்த நாளும் நீங்க பண்ணி பிரயோஜனமே இல்லை. தூக்கம் ஒரு மனுஷனுக்கு அவசியம். எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை முறை, நீங்க செய்ய உங்களுடைய உழைப்பு முறை, உங்களுடைய உணவு முறை, இதை பொறுத்து, உங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்தது. நீங்க தியானம் பண்றீங்க, தவம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 3 மணி நேரம் உறக்கம் போதுமானது. ரொம்ப மாடு மாதிரி உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஓய்வு வேண்டும். இப்போ சமீபமா இல்ல, இந்த மேலைநாட்டு கலாச்சாரம் நம்ம நாட்டுல வந்ததுல இருந்தே, இந்த வெஸ்டர்ன் மெடிசன் வந்ததுல இருந்தே எல்லாரும் ஒரு தவறான விஷயத்த பரப்பிட்டு இருக்கிறாங்க. தவறாவே புரிஞ்சுக்கிட்டும் இருக்கோம். என்ன தெரியுமா? டயபெட்டிஸா, உடனே இத்தனை கிராம் காலையில டிஃபனு, இத்தனை கிராம் மதியானம் டிஃபனு, இத்தனை கிராம் தான் நீ என்ன பண்ணணும் நைட்ல சாப்பிடணும், இதுக்கு மேல நீ சாப்பிட எடை போட்டு கலோரி அப்படின்னு ஒண்ணு சொல்லிடுவாங்க. இல்ல இல்லையா? அவன் ஏர் ஓட்டுறானா, ஏசி ரூம்ல ஐடி கம்பெனில கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பாக்குறானா, இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே டயட். இதுக்கு பேர் நியூட்ரிஷன் டயட்டெட்டிக்ஸ். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? தெரியும், எல்லாருக்கும் போயிருப்போம். இதுதான். குடிக்கிற தண்ணி 2 லிட்டர் கட்டாயமா குடிக்கணும். 5 லிட்டர் வரைக்கும் ஒரு மனுஷன் குடிக்கணும், அப்பதான் உயிர் வாழ முடியும். அவனுக்கு ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்யறானா, இல்ல ஐஸ் கட்டியோட வேலை பண்ணிட்டு இருக்கானா, இல்ல ஏர் ஓட்டுறானா, குளம் வெட்டுறானா, அதெல்லாம் பாக்குறது இல்ல. இல்ல மாடு மேய்க்கிறானா, இல்ல படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறானா, கேள்வியே இல்ல. இந்த வியாதி உனக்கு வந்தாச்சு, இந்த பிரச்சனை உனக்கு வந்தாச்சு, நீ இவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும். மாத்திரை சாப்பிடுறதுக்கு மட்டும் தண்ணி குடி, கிட்னி போயிடும். ஏசி ரூம்ல இருக்கணும், 5 லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னா குடிக்க முடியுமா? இல்ல ஏர் ஓட்டுறவங்க கூட 5 லிட்டருக்கு மேல குடிக்காதுன்னு சொன்னா அவனால இருக்க முடியுமா? வாழவே முடியாதுங்க. இதுதான் நான் சொன்னேன், இயற்கை வாழ்வியல் முறையும் இயற்கை மருத்துவத்தையும் கற்றுத்தருவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு காமன் சென்ஸ் இருந்தா போதும். கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா போதும். சந்தோஷப்படுங்க. நான் பெரும்பாலும் இந்த சொல்லுவேன், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல நிறைய பிள்ளைகள் சொல்லுவாங்க. சந்தோஷப்படு, பாக்கியவான். ஏன் தெரியுமா? அந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம், அந்த வெஸ்டர்ன் மெடிசன் நம்மளுடைய இந்தியன் கலாச்சாரத்துக்கு, இந்தியன் மெடிசனுக்கு ஒத்தே வராது. எப்படிங்க? இதெல்லாம் பத்தி பின்னாடி பேசுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒத்தே வராதுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன வேலை செய்யறாங்களோ, இல்ல படுத்து படுத்து தூங்கி தூங்கி எழுந்துக்கலாம், அவங்களுக்கு எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறதுலாம் வேற. இதெல்லாம் கணக்கு பண்ணி எடை போட்டு, நல்ல வேலை காத்த நீ ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சுவாசிக்கணும்னு சொல்லல, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. தண்ணி குடிக்கிறது சொல்லிட்டாங்க, சாப்பாட்டுக்கு சொல்லிட்டாங்க, அளக்க முடியும். காத்து நீ இவ்வளவுதான் காத்து சுவாசிக்கணும், அதுக்கு மேல காத்து சுவாசிக்காத அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அது எல்லா பக்கமும் பறந்து கிடக்கு, நிறுத்தி எல்லாம் வைக்க முடியாது.
புரியுதுங்களா? அதனால அது மட்டும் இல்ல, சூரிய ஒளி. ஐயோ நீ இவ்வளவு வந்து என்ன பண்ண சொல்லிட்டாங்க, அதுவும் யூவி ரேஸ் உன்னோட உடம்ப வந்து கருத்து போகுது, உன்னோட பாடியை வந்து பாதிக்குது. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அன்னைக்கெல்லாம் அப்படியே வாழ்ந்தாங்க பாத்தீங்களா, நல்லா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் விட்டமின் B12 டெபிஷியன்சி வந்ததே கிடையாது, விட்டமின் D டெபிஷியன்சி வந்ததே கிடையாது, எலும்பெல்லாம் உடைஞ்சதே கிடையாது. இன்னைக்கு 45 வயசா இருந்தா எலும்புக்குள்ள அப்படியே நோண்டி போயிடுது, குறையோடி போயிடுது, எலும்பு வந்து தளதளத்து போயிடுது. கொஞ்சம் எப்படி இந்த படிக்கிட்டு இருந்து மொத படிக்கிட்டு இருந்து கீழ் படிக்கட்டுக்கு விழுந்தானே என்ன ஆயிடுவாங்க, எலும்பு உடைஞ்சு போகுது. தடுமாறி கீழே ஒரு சின்ன ஒரு கல்லு தடுக்கி விழுந்தா எலும்பு உடைஞ்சு போகுது. அப்பெல்லாம் எத்தனாவது மாடில இருந்து எவ்வளவு மரத்து மேல இருந்து கீழே விழுவாங்க, கவலையே பட மாட்டாங்க. 10 நாள் கட்டு போட்டு அடுத்த நாள் நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் மனோதிடம், இன்னொன்னு இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை. இப்பதான் நம்ம இது பார்க்கிறோம். அதென்ன இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை முறை, இதை பத்தி தெளிவா அடுத்த வகுப்புல நான் சொல்றேன். ஆனா இயற்கை மருத்துவம் ஏங்கிறத இப்ப சொல்லிட்டோம்னா அப்புறம் தான் நீங்க இயற்கை வாழ்வியல் பத்தி புரிஞ்சுப்பீங்க, இல்லைன்னா புரியாது. நீங்க எந்த சிகிச்சை முறைக்கு போனாலும், இல்ல சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இந்திய மருத்துவத்துக்கே போனாலும், ஆங்கிலம் எதுக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்க, பத்தியம்னு ஒண்ணு இருக்கா, இதை சாப்பிட இதை சாப்பிடாத, உப்பு இல்லாத பத்தியம், உப்பு புளி காரம் கம்மி பண்ணிக்கோ, சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் சொல்லுதா இல்லையா? நாங்க பொதுவா என்ன சொல்றோம்னா, ஆர்டிபிஷியலா தனியா உப்புன்னு ஒண்ணு போட்டு சாப்பிடாத, புளின்னு ஒண்ணு கரைச்சு ஊத்தாத, காரம்னு ஒண்ணு மிளகா வறுத்து கொட்டாத. இது எல்லாமே எதுல இருக்கு, காய்கறிகள்ல, பழங்கள்ல, முளைக்கட்டிய தானியங்கள்ல, அப்புறம் கொப்பரை தேங்காவுல, இதுல எல்லாத்துலயுமே இருக்கு. எது உன் நாக்கு கேக்குதோ அதை சாப்பிட்டேன்னா அது மருந்து அப்படின்னு சொல்றோம். இதுதானே எப்பவும் சொன்னாங்க. நாக்குக்கு பிடிச்சதை சாப்பிட்டா என்ன ஆயிடும், இது சிம்பிளா ஒண்ணு சொல்லுவாங்க, இது புரியும் நல்லா. உள்ளத்தாச்சி பொண்ணு என்ன கேக்குறாளோ அதை வாங்கி கொடுத்துரு, வயித்துல இருக்கிற உன் புள்ள குறையில்லாம பிறக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மொத்த இயற்கை மருத்துவத்தையும் இது புரிய வச்சிடும். இதுதான் இயற்கை மருத்துவம். இது பிரெக்னன்ட் லேடிஸ் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இதான். எந்த சூழல்லையும் உங்க நாக்கு என்ன கேக்குதோ அந்த சுவை, பர்டிகுலர்லி நிறைய பிரெக்னன்ட், நிறைய பிரெக்னன்ட் லேடிஸே வச்சுப்போமே, ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, சாம்பலை சாப்பிட்டுருப்பாங்க, மண்ணை கொழிச்சு சாப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா, அப்புறம் சாக் பீஸ் சாப்பிட்டுருப்பாங்க. அப்பதான் திடீர்னு என்ன பண்ண, சிக்கன் பிரியாணி வேணும்னு கேட்பாங்க இல்லையா, மசாலா கலந்த உணவு கேட்பாங்க, மாங்காய் சாப்பிடணும், புளிப்பு சாப்பிடணும்னு தோணும் அவங்களுக்கு. நிறைய பெண்களுங்க அன்னாச்சி பழத்தை நல்ல கிலோ கணக்குல வச்சு சாப்பிட்டவங்கள நான் பார்த்திருக்கேன். ஒண்ணுமே அவங்களோட டெலிவரி நல்லாவே நடக்கும். இதெல்லாம் இப்ப வந்த சிகிச்சை முறைகள் சொன்ன அபத்தமான பொய் இதெல்லாம். அன்னாச்சி பழம் சாப்பிடாத, பப்பாளி பழம் சாப்பிடாத, கரு களைஞ்சிரும். நாக்கு ஒண்ணு கேக்குதுன்னா அனாவசியமா கேக்குறது இல்ல, எனக்கு இது வேணும்னா அந்த அன்னாசி பழத்துல ஏதோ ஒரு சத்து பொருள் வயித்துல இருக்கக்கூடிய வளரக்கூடிய குழந்தைக்கு அந்த சத்து தேவை, அந்த உறுப்பு வளரத்துக்கு தேவைன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்காம இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத. நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, பாக்கெட்ல அடைச்ச ஆர்டிபிஷியலா ப்ரிசர்வ் பண்ண கெமிக்கல்ஸ், ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இல்லையா, கம்ப்ளீட் டைரக்டா இருக்கக்கூடிய ரசாயன கலவைகள், இதுதான் சாப்பிடாதீங்க. மைதா சாப்பிடாத, வெள்ளை சக்கரை சாப்பிடாத, பிஸ்கட்டு, கடையில விற்கக்கூடிய பாக்கெட்ல அடைச்ச உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. பிராய்லர் கோழி சாப்பிட வேண்டாம் சொல்றோமா இல்லையா? இதெல்லாம் வேற, இதெல்லாம் ஆர்டிபிஷியல், இதெல்லாம் உணவுப் பொருளே கிடையாது. இதெல்லாம் உருவாக்கக்கூடிய பொருள். நம்ம வீட்டுல செஞ்ச பொருட்களை எதை வேணா சாப்பிடலாம். நாக்கு என்ன சுவை கேக்குதோ அந்த சுவை இயற்கையா இருக்கக்கூடிய பொருள்ல எதுல இருக்கோ அதை சாப்பிட்டீங்கன்னா அது மருந்து. பீரியட்ஸ் டைம்ல நிறைய பெண்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த வகுப்புல அட்டன் பண்ணிட்டு இருக்கிற லேடிஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மாதவிடாய் காலங்கள்ல நல்ல இனிப்பு சாப்பிடணும்னு தோணுதா, இனிப்பை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணுதா இல்லையா? நம்ப மாட்டீங்கங்க. அது வெள்ளை சர்க்கரையா அல்லது கருப்பட்டியா நாட்டு சர்க்கரையாங்கிறத பத்தி எல்லாம் என்ன கிடையாது, அப்ப நமக்கு தோணாது. உடனே அள்ளி வச்சு நம்ம சாப்பிடுவோம். பாத்துருக்கீங்களா? பல மாதவிடாய், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி ராத்திரி 2 மணிக்கு ஒரு கணவர் எனக்கு போன் பண்றாரு. ஒரு பெண்ணினுடைய கணவர் போன், அம்மா அவங்களுக்கு ரொம்ப ஓவரா டேப்ப திறந்து விட்ட மாதிரி கட்டி கட்டியா ஓவர் ப்ளீடிங் போகுது, அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஃபைப்ராய்டு, ஏற்கனவே நான் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தாச்சு, இதுதான் சிகிச்சைன்னு சொல்லியாச்சு. மாதவிடாய் சமயத்துல தான் கழிவுகள் வெளியேறும், பயந்துட்டாங்க. ரொம்ப கட்டி கட்டியா வெளியில ஜாஸ்தியா போயிட்டு இருக்குது. இப்ப எப்படி போயிட்டு இருக்குதுன்னா தண்ணி மாதிரி போயிட்டு இருக்குது ரத்தம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயந்து பயந்து சோர்ந்து சோர்ந்து விழுந்து போறா. ஹீமோகுளோபின் ஏற்கனவே 7 தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, காலையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். ஒரே வார்த்தை கேட்டேன், மனைவிகிட்ட போனை கொடுத்து அவங்களுக்கு என்ன சுவை பிடிச்சிருக்குங்க, ஏன்னா அவங்க பேசுற மேடமே இல்ல, ஆனா சாயங்காலத்துல இருந்து என்ன கேட்டுட்டு இருக்கிறா,
எனக்கு ஏதாவது ஸ்வீட் கொடுங்க, ஸ்வீட் சாப்பிடணும் போடுறது வெறி பிடிச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்கா, கோவப்படுறா, டென்ஷன் ஆகுறா. என்ன எதையாவது ஒண்ணு சாப்பிட கொடுக்க மாட்டீங்கன்னா நான் சாப்பிட்டாலும் செத்து போயிடுறேன்னு சொல்லிடுறா, அந்த அளவுக்கு கேக்குறா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு. என்ன பண்ணீங்க சொல்றீங்க, இது அதிகம் பண்ணாதான், ஏற்கனவே ரத்தப்போக்கு போயிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணாதான் அவருக்கு தெரிஞ்ச அறிவு அதுதான். நான் சொன்னேன், கேக்குறது யாரு? உங்க மனைவி. என்ன சூழ்நிலையில மயக்கம் போட்டு ட்ரிப்ஸ் ஏத்துற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் இந்த சுவையை கேக்குறாங்கன்னா அது அவங்க கேட்கல, அவங்க நாக்கு தான் கேக்குது, முதல்ல அதை கொடுங்க அப்படின்னு. வீட்டுல வெறும் இல்லைங்க, வெள்ளம் தான் இருக்குது, உருண்டை வெள்ளம், பரவாயில்ல கொடுன்னு. யூ ஒன்ட் பிலீவ், அந்த பேஷண்ட், அந்த கேண்டிடேட், அந்த லேடி சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு அவங்க கணவர் எனக்கு 3 மணிக்கு போன் பண்றாரு. அம்மா ஸ்டாப் ஆயிடுச்சுமா, நல்லபடியா அவங்க தூங்கிட்டு இருக்கிறாமா, சாப்பிட்டு 10 நிமிஷத்தை படுத்துட்டாங்க, தூங்கியாச்சு, அவங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு, அவங்களே பாத்ரூம் போயிட்டு கழுவிட்டு சொல்லிருக்காங்க, நின்னு போயிடுச்சுன்னு. அரை மணி நேரம் ஆயிடுச்சுமா, அவ தூங்கிட்டா. எப்படி இருக்கு கேக்குறதுக்கு? இவ்வளவுதாங்க மருத்துவம். இதுக்கு பேர் தான் சுவை மருத்துவம். இல்ல இப்படி எல்லாம் பேர் வைக்கணும். பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அப்படிலாம் பண்ணதுல பொண்ணு நம்புவோம். அந்த மாதிரிதான் பேர் வச்சு, அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல புரியாத ஒரு பேர் வச்சு அப்படிலாம் வைக்கும் போதுதான் நம்ம நம்புறோம். நாங்க 20 வருடங்களாக இதையே தான் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது இன்னொரு உதாரணம். சரி, இவங்கதான் பெரியவங்க. ஒரு குழந்தை, 7 வயசு குழந்தை என்கிட்ட உதட்டுல வெள்ளையா, உங்களுக்கே தெரியும் லியூகோடெர்மா இல்ல, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உதடுல தான் முதல்ல ஆரம்பிக்கும், முட்டிகள்ல ஆரம்பிக்கும். ஒரு குழந்தைக்கு 7 வயசு குழந்தை, ஸ்கூலுக்கு போற குழந்தைக்கு இங்க வந்தாங்க. நான் குழந்தை கேட்டேன், தங்க உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சும்மா கேட்டேன். எனக்கு அப்படியே அம்மாவை பார்த்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை, அப்படி சைலண்டா எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். அதனால நம்மளுடைய அறிவு, 6ஆம் அறிவு நமக்கு சொல்லுது. உடனே நம்ம தான் அம்மா வச்ச இப்படியேதான் சாக்லேட் பிஸ்கட் ரொம்ப சாப்பிடுறா. சரி, எப்போவாது நீங்க கருப்பட்டி நாட்டு சக்கரை ஏதாவது கொடுத்துருக்கீங்களா குழந்தைக்கு? உடனே அந்த குழந்தை, அத்தை அதை கூட கேட்டு பாத்துறாத்த, அம்மா தரவே மாட்டேங்கிறாங்க, வயித்துல பூச்சி வரும். யார் சொன்னா கருப்பட்டி நாட்டு சக்கரை எல்லாம் கொடுத்தா வயித்துல பூச்சி வரும்னு? வெள்ளை சக்கரையும் சாக்லேட்டும் பிஸ்கட் கொடுத்தாதான் பூச்சி வரும். எங்க குழந்தைக்கு எடுத்துன்னு நடத்துங்கன்னு வீட்டுல நான் எடுத்துட்டு குழந்தைக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்தேன். அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குன்னா, அதிகபட்சம் எங்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க, அடுத்த சனிக்கிழமை கூப்பிட்டுட்டு வராங்க, முதல்ல அந்த மார்க்கே இல்லைங்க. நம்ப முடியுது அவங்களுக்கு? பெருசா நம்ம இங்கிலீஷ்ல அப்படியே படிக்கிறோம்ல, இன்னைக்கும் கூகுள் சர்ச்ல போய் பாருங்க, பாப்போம், நம்ம அதெல்லாம் பண்ணுவோம். போயிட்டு லியூக்கோடெர்மா அது எப்படி வந்துச்சு, ஜெனட்டிக்கலா வந்துச்சா, எந்த குரோமோசோம், எந்த அம்மாவின் வழியா வந்தது, எந்த பாட்டியின் வழியா வந்தது, இதுக்கு என்ன மெடிசன், இது கியூர் ஆகுமா, லைஃப் டைம் மெடிசன், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அப்படித்தானே பாத்திருக்கீங்க? என் வைத்தியத்துல 5 நாட்கள்ல வெறும் வெள்ளம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை சாப்பிட்டே லியூக்கோடெர்மா குணமாயிடுச்சு. இதுதாங்க இயற்கை வாழ்வியல், இதுதாங்க இயற்கை மருத்துவம். இவ்வளவுதான். இதுக்கு என்ன பெரிய நாலேஜ் வேணும் உங்களுக்கு? நான் இதுதான் ஒரே வார்த்தையில நான் கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். ஊர்ல இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்போம். நமக்கு ஒரு உடம்புக்கு பிரச்சனைன்னு நம்ம ஒரு லைக் பண்ணிட்டோம்னு வைங்களேன், இந்த வீட்ல இருந்து அந்த வீட்ல இருந்து, அந்த போன்ல இருந்து, அந்த ஊர்ல இருந்து, இந்த போன்ல இருந்து, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், எல்லாத்துல இருந்தும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ அப்படி பாத்துக்கோ, உடம்பு எப்படி பாத்துக்கோ, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இதெல்லாம் கேட்போம். ஆனா நம்ம உடம்பு ஒண்ணு சொல்லுங்க, நல்லா படுத்து ஓய்வெடு, நீ கொடுக்குற சாப்பாடு எனக்கு ஒத்து வரல, எனக்கு வாந்தி வருது, கொமட்டுது, நெஞ்சு கரிக்குது, இதை கொடுக்காத, இந்த நேரத்துல நீ இதை சாப்பிடாத, கால நேரத்துல எனக்கு நல்லா கதகதப்பா ஏதாவது கொடு, ராத்திரியில எனக்கு நல்லா செரிமானம் ஆகுற மாதிரி சூடா ஏதாவது கொடு, கொஞ்சம் நேரத்துல சாப்பிடு, இதெல்லாம் உடம்பு சொல்லுங்க. நம்ம அதெல்லாம் மட்டும் கேட்க மாட்டோம். நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ, நம்ம மனசு என்ன சொல்லுதோ, நம்ம புத்தி என்ன சொல்லுதோ, நமக்கு ஒரு ஞானம் இருக்கு, திரையாற்றல் கொடுத்தது, டைரக்டா பிரபஞ்சத்திலிருந்து விடை கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்கும் சும்மா வாயை மூடிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எங்க இருந்து விடை கிடைக்கும்? பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்குங்க நம்ம பிரச்சனைக்கு தீர்வு. நமக்கு என்ன வேணும்னு நம்ம உடம்பு சொல்றதை காட்டிலும், ஒருவேளை என் உடம்பு சொல்றது நானா நினைச்சுக்கிறேன் போல இருக்குன்னு உங்களை நீங்க குத்தமா நினைச்சாலும் சரி, கொஞ்சம் கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து ஆழ் மனதுல கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா அப்பப்ப வாயை மூடி மௌன விரதம் இருந்து பாருங்க, பதில் எங்க இருந்து தெரியுமா கிடைக்கும்? அங்க இருந்து கிடைக்கும். யார் மூலமா வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தோணும், அந்த சுவை வேணும், இப்படி ஓய்வு எடுக்கணும், இது கொடுக்க கூடாது, இதை இப்ப செய்யணும், அதை அப்ப செய்யணும் அப்படின்னு நமக்கு இந்த ஞானம் இருக்கு இல்லையா, பிரபஞ்ச அறிவு இருக்கு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள வந்துரும். நம்ம அதை கேட்டா போதும், அதை தவிர மத்ததெல்லாம் கேட்போம். இனிமேலாவது என்ன பண்ணுங்க, உங்க நாக்கு என்ன சுவை கேக்குது, உடனே பல குழந்தைங்க கேக்குற விஷயம், எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் கேக்குது என் நாக்கு, நான் சாப்பிட்டுமா? நிறைய குழந்தைங்க
வகுப்பு அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய குழந்தைங்க கேட்பாங்க, என் பையன் முதற்கொண்டு திடீர்னு நடுவுல என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தானே சொல்றீங்க நாக்குக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடணும்னு, எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. இந்த பையன் சொல்லுவான். ஆனா இதெல்லாம் என்ன கிடையாது, இயற்கை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது நம்ம என்ன சொல்லணும், வேண்ட தங்கம், அது இயற்கைக்கு மாறானது, இதை இப்படிதான் செய்யறாங்க, இது சூடுதானே தவிர குளிர்ச்சி கிடையாது, சோ பாக்குறதெல்லாம் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். என் நாக்கு பிரியாணி கேக்குது, ஓகே பிரியாணி சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி மிதமா வச்சு செஞ்சு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன், நல்ல ஒரு 102 டிகிரி ஃபீவர்மா. என் வீட்லயே நிறைய நடந்திருக்கு. என் பையனுக்கு 12 மணி நேரமா 120க்கு மேல இருக்கும், எனக்கு தெரியாது. நான் வீட்டுல தெர்மாமீட்டர்லாம் வச்சு பாக்குற பழக்கமே இல்லை. ஃபீவர், நல்லா கண்ணு செவந்திருக்கு, உதடெல்லாம் செவந்து போயிருக்கு, எந்திரிக்க முடியல. ஒரே விஷயத்த மட்டும் திரும்ப 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 கேட்கலாம். என்ன கேட்கறான் தெரியுங்களா? அதெல்லாம் நிலவேம்பு கஷாயம் கொடுத்ததே இல்லைங்க வாழ்க்கையில அவனுக்கு. ஊருக்கெல்லாம் சொல்லுவேன் என் பையனுக்கு சும்மா அப்படியே விட்டுரும். நான் இயற்கை மருத்துவத்தை தான், இயற்கை வாழ்வியலை தான் கடைபிடிக்கிறேன். என் பிள்ளைக்கு நான் அதுதான் இப்ப வரைக்கும், 11 வயசாச்சு, இப்ப வரைக்கும் அதுதான். என்ன நடந்தாலும் சரி, உடம்பு என்ன சொல்லுதோ அதை பண்ணு. நைட் 2 மணிக்கு ஃபீவர் வந்ததுனால எழுந்து போய் தண்ணியை நிறைச்சு என்ன பண்ணுவான், ஒரு டப்ல நிறைச்சு பேசாம உட்காந்துப்பான். அம்மா என் சூடெல்லாம் தணியணும், அவ்வளவுதான். அவனுக்கே தெரியும் உடம்பு சொல்லும், அவன் அதான் ஃபாலோ பண்ணணும். சளி பிடிச்சிருக்கா, துணியை கையில எடுத்துப்பான், சீந்தி சீந்தி போட்டே இருப்பான், அவ்வளவுதான், அதோட சரியா போயிடும். ஃபீவர் 2 தடவை தண்ணிக்குள்ள உட்காந்தானா சரியா போடும், அவனே இனிமா எடுத்துப்பான், சரியா போயிடும், அவ்வளவுதான். இவ்வளவுதான், இதெல்லாம் பண்ணாலே சரியா போயிடும். சோ பெரும்பாலும் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு அவங்களுக்கே உடம்புக்கு தோணும், அதையெல்லாம் அவங்களே விட்டுடணும். நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோம்னா அவங்களே செஞ்சு சரி பண்ணிப்பாங்க. வேற பெருசா எதுவுமே தேவையில்லை. சோ ஏதாவது வேணும்னா நம்ம தான் என்ன பண்ணணும், புரியுற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமே தவிர, நம்ம அவங்க இஷ்டத்துக்கு போயிடும். இயற்கையில கிடைக்கக்கூடிய எந்த பொருள்ல அந்த சுவை இருக்குதோ அதை கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தானாவே சரியா போகும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். வீட்டுல டப்பு வச்சுக்கோங்க, இனிமா கேன் வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் கழிவு நீக்கம், ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இதை பண்ணிட்டீங்கன்னா எல்லா நோயும், நான் பல வருடங்களா சொல்லி, எல்லா நோய்க்கும் அடிப்படை சூடு. சோ வீட்டுல ஒரு டப்பு, பாத்து டப்பு வச்சுக்கோங்க, அழகா உட்கார்ந்து தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து இந்த கிளைமேட்டுக்கு உட்கார்ந்து பாருங்களேன். நீங்க சொன்ன வியாதி, சொல்லாத வியாதி, உங்களுக்கு தெரிஞ்ச வியாதி, தெரியாத வியாதி, நீங்க பேர் வச்சு பூ சூட்டி கொண்டாடின வியாதி, உங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள்ள புரிஞ்சிட்டு இருக்கிற வியாதி, எல்லாமே சரியா போயிடும். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவிச்சிருக்கேன் நான். நிறைய பேர் அனுபவிச்சதை நான் கேட்டிருக்கேன். சோ நீங்களும் என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணி பாருங்க, சரிங்களா? இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப 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 அவசியமானது. எந்த சிகிச்சை முறைக்கு நீங்க போனாலும் இயற்கை மருத்துவத்துக்குள்ள வராம முழுமையான தீர்வு கிடைக்காது. பத்தியமோ குளியல் முறையோ, இதை சாப்பிடு அதை சாப்பிடு, சாப்பிடாம இரு, உண்ணாவிரதம் இரு, மௌன விரதம் இரு, எல்லாத்துலயும் உண்டு. அடிப்படை எது? இயற்கை வாழ்வியல். சூட்டை தணிக்கணும். தூக்கம், நல்லா தூங்கி எழுந்தா வியாதி சரியா போடும்னு சொல்றாங்களா இல்லையா? இது எங்க இருக்கு? பிரபஞ்சத்துல இருக்கு. இதுதான் இயற்கை மருத்துவம், இதுதான் இயற்கை வாழ்வியல். சோ இயற்கைக்கு நேரான வாழ்க்கை முறையை யார் வாழ்கிறீர்களோ உங்களுக்கு இயற்கை மருத்துவமும் அவசியம் இல்லை. ஓ, இயற்கை மருத்துவமே அவசியம் இல்லையா? இயற்கை மருத்துவம் மட்டும்தான் உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே இயற்கை மருத்துவம் மட்டும்தான் முழுமையான தீர்வை கொடுக்கும். மற்றது எல்லாமே மருத்துவம் மட்டும், வாழ்வியல் கிடையாது. மருத்துவம் மட்டும் பிரச்சனைகளை மட்டும்தான் சரி பண்ணும், ஆணி வேரை சரி செய்யாது. ஒண்ணு. ரெண்டாவது, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது இயற்கை வாழ்வியல், நம்மளுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறை, நம்முடைய இயற்கை மருத்துவத்துல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் நோயை முழுமையாக குணப்படுத்தி இனி ஆரோக்கியமாக வாழ்நாள் முழுக்க வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இயற்கை மருத்துவத்துல மட்டும்தான் தீர்வு இருக்கு. அதுதான் இன்றைய காலகட்டத்துல அவசியமானதும் கூட. அதனால இதை பத்தி நம்ம இயற்கை மருத்துவத்துல இயற்கை வாழ்வியல் முறை என்ன, அந்த இயற்கை மருத்துவம் என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கு, ஒவ்வொரு வியாதிக்கும் எதெல்லாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது, இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வருகிற வகுப்புல இருந்து ஒவ்வொரு பயிற்சி முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் உங்களுக்கு எவ்வளவு எளிமையா முடியுமோ நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தோடு சேர்த்து கூட பகிர்ந்துக்கிறேன்.